சிவகார்த்திகேயன், பிரியங்கா மோகன், எஜே சூர்யா நடிப்புல கடந்த 2022ஆம் ஆண்டு டான் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. டாக்டர் படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயனுக்கு அந்த படம் 100 கோடி வசூல் படமாக மாறுச்சு. ஆனா அந்த படத்துடைய இயக்குனருக்கு அதன் பின் எந்த ஒரு பட வாய்ப்புகளுமே கிடைக்காமல் சுமார் 4 ஆண்டுகள் ஆபீஸ்ல சேர தேய்த்து கொண்டுமே இருந்தாரு. அடுத்தடுத்து ஜாக்பாட் அப்படின்றது போல கமல் தயாரிப்புல ரஜினி சார் இயக்கும் வாய்ப்பு சுந்தர் சி வெளியேற இவருக்கு அந்த லக் அடிச்சது. ஆனால் தற்போது அந்த படத்தை ஆரம்பிக்க முடியாமல் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் பெரிய பிரச்சனை வந்துள்ளதாக சொல்லப்படுது. டான் வெற்றிக்கு பிறகு சிவகார்த்திகேயனை வைத்து டான் 2 படத்தை இயக்க போறார் அப்படின்னு பேச்சுகள் எல்லாம் போச்சு. மேலும் தெலுங்குல ஒரு பெரிய நடிகருடைய படத்தை இயக்க போறார் அப்படின்னு அந்த படத்திற்காக பெரிய தொகையை அட்வான்ஸாக வாங்கிவிட்டார் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா ரஜினிகாந்த் சார் பட வாய்ப்பு கிடைத்த நிலையில அந்த தெலுங்கு படத்துல இருந்து விலகி விட்டாராம். அது மட்டும் இல்லாமல் வாங்கிய அட்வான்ஸ் தொகையுமே கொடுத்து விட்டாராம். ஆனால் என்ன பிரச்சனைப்பா அப்படின்னு பார்த்தா, அட்வான்ஸ் பணம் ஓகே, படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷனுக்காக நாங்க செலவு பண்ண 5 கோடியை கொடுத்து விட்டு கம்பியை நீட்டுன்னு சொல்லிட்டாங்களாம். சோ அதனால இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண முடியாத சூழலுமே ஏற்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, தலைவர் 173 படத்துடைய தயாரிப்பாளரான கமலஹாசன் அவர்கள் சும்மா இருப்பாரா? கதையில பல மாறுதல்களை பண்ணிருக்காரு. சிபிஐ ஒரு கட்டத்துல மனசு வெறுத்து விட்டாராம். ஆகையால கூடிய விரைவிலேயே அவர் இந்த படத்தை விட்டு வெளியேறவுமே இருக்காரா. சோ கமலஹாசன், ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த இயக்குனரை வழக்கம் போல தேடி ஓடிட்டு இருக்காங்க. அந்த வகையில தற்போது அவங்களுடைய வலையில சிக்க போவது இயக்குனர் சங்கர் அவர்கள் அப்படின்னு ஒரு பேச்சுமே போயிட்டு இருக்கு. சங்கர் அவர்கள் கமலஹாசன், ரஜினிகாந்த் ஆகிய 2 பேரையுமே வைத்து பல ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. ஒருவேளை இவங்களுடைய வைப் அவருக்கு ஒத்து போகலாம் அப்படின்றதுனால இந்த முடிவை எடுத்திருக்காங்களா? இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.